டேய், இன்னும் 10 நாளா? நான் இன்னும் 10 நாள் இருப்பேன்னு சொல்லவே இல்லையடா. என்ன சின்னம்மா சொல்ற? ஆமாண்டா, நானும் இங்க வந்து எத்தனை நாள் ஆகுது. நீயே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இருக்க. இல்ல சின்னம்மா, நீ அங்க போயிட்டு ஒரு போனும் அடிக்காம இருக்கும். சரி, அங்க இருக்கிறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். அட பாவி, ஏன் சின்னம்மா, என்ன ஆச்சு? என்னால சத்தியமா முடியலடா. நான் நம்ம வீட்டுக்கே வரேனே. ஒன்னும் பிரச்சனை இல்லை சின்னம்மா, நீ அங்கேயே 10 நாள் இருந்துட்டு வா. அடே, நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? இது வேற ஒண்ணும் இல்லை சின்னம்மா. நேத்தே கஸ்தூரி போன் அடிச்சு சொன்னுச்சு, நீ இங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ற அப்படின்னு சொன்னுச்சு. அப்புறம் என்னடா? கொஞ்சம் பொறு சின்னம்மா, நீ எதை பார்த்து ஃபீல் பண்றேன்னு கேட்டேன். அது என் புருஷன் ஏதாவது நினைப்பாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்குது, அதனாலதான் வரேங்குது அப்படின்னு சொன்னுச்சு. அப்புறமா கஸ்தூரி என் புருஷன் எதுவும் நினைக்க மாட்டார்லனே, இந்த சின்னம்மா எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கு. அங்க வந்தா ஒரே வீட்டுக்குள்ளார தானே கிடக்கு, இங்க வந்தா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் பேச போகுது. என்னது, பக்கத்து வீட்டுக்கு போனேனா? ஆமா சின்னம்மா, கஸ்தூரி சொல்றதும் நல்லது தானே. இங்க வந்தா நீ ஒருத்தர் கூடயும் பேச மாட்ட, வெளியிலயும் எங்கேயும் போக மாட்ட. அதுவே அங்கன்னா உன்னை கஸ்தூரி எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவா, வருவா. அதுவும் இல்லாம இங்க வந்தீங்கன்னா ராஜு எங்கேயும் போனாலும் உன்னையும் கூட்டிட்டு போக முடியாது, நீயும் வரமாட்ட. 2 பேத்துக்கு சண்டை தான் வரும். அதனாலதான் சொல்றேன், இன்னும் ஒரு 10 நாள் நீ அங்கேயே இருந்துட்டு வா. நான் எல்லாமே ரொம்ப ஜாலியா இருக்கேளோ. என்ன சின்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா. சரி சின்னம்மா, அப்ப நான் போன வைக்கிறேன். அடுத்த வாரம் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். டேய், நான் இன்னைக்கே வரேன்டா. ஆனா நீ வேற சின்னம்மா, மாப்பிள்ளலாம் ஒன்னும் நினைக்க மாட்டாவ. நீ பாட்டுக்கு கண்டதே யோசிச்சுக்கிட்டு எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்காத. டேய், நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுடா. என்னால இங்க இருக்க முடியலடா. அது வேற ஒண்ணும் இல்ல, யார் வீட்டுக்கும் போகாம இருக்கிறதுனாலதான் உனக்கு அப்படி இருக்கு. நீ அங்க இருந்து நான் நல்லா பழகிக்கவே இல்ல. டேய், எனக்கு வேணாண்டா. நான் எங்கேயும் போகலடா. என்ன சின்னம்மா, நீ சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. டேய், சத்தியமாடா, என்னால முடியலடா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலடா. ப்ளீஸ்டா, இங்க இருந்து. ஆத்தே, இவளா கரெக்ட் டைமுக்கு தப்பா வந்து நிக்கிறாடா. என்ன சின்னம்மா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அது வந்து யாரு சின்னம்மா? கஸ்தூரியா? ஆமாப்பா. யார்கிட்ட ஆமா சொல்லிட்டு இருக்க? இங்க கூட போன பாப்போம். அது வேணாடி, நான் போன வச்சிடறேன்ப்பா. ஏன் சின்னம்மா இப்படி சொல்ற? கஸ்தூரி கிட்ட கூட 2 வார்த்தை அவகிட்டையும் பேசிடுறேன். இல்லப்பா, இங்க குடு சின்னம்மா. அடியே இரு சின்னம்மா, நான் பேசுறேன். ஹலோ, யாருங்க பேசுறீங்க? கஸ்தூரி, நான் தாம்மா. அண்ணே, நீதான் இம்புட்டு தூரம் பேசிட்டு இருந்தியா? ஆமாம்மா. போன குடுன்னே கொடுக்கவே மாட்டேங்குது சின்னம்மா. அப்புறம் நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நேத்து தான் 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்னமோ 1.5 மாசம் பார்க்காத மாதிரி நல்லா இருக்கியான்னு கேக்குறா. வேற என்ன விஷயம்? ஒன்னும் இல்லத்தா, சின்னம்மா வீட்டுக்கு வரேன்னு சொன்னுச்சு. என்னது, சின்னம்மா வீட்டுக்கு வரேன்னு சொன்னுச்சா? அண்ணே, நான் தான் உங்ககிட்ட நேத்தே சொல்லிட்டேல, அது என்கிட்ட ஒரு மாதிரி பேசுது, உன்கிட்ட ஒரு மாதிரி பேசுது. அடி பாவி, நான் என்னடி உன்கிட்ட பேசுனேன்? சரிண்ணே, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தான் உங்ககிட்ட நேற்று தெளிவாக சொல்லிட்டேனே, சின்னம்மா இங்கே ஜாலியாக இருக்கு, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருது அப்படி இப்படின்னு. அப்புறமும் ஏன் நீ அதுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? நீ வான்னு கூப்பிட்டினா உடனே நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லும். நீ கூப்பிடாதனே, 8 வருஷமா நீயே பார்த்துக்கிட்டு இருக்க. எனக்கு கொஞ்ச நாள் சின்னம்மாவை பக்கத்துலேயே வச்சுட்டு பார்த்துக்கணும்னு ஆசை இருக்காதா? அதெல்லாம் சரிதாம்மா, சின்னம்மா ஃபோன் பண்ணிச்சேன்னு தான் கேட்டேன். அது கிடக்குதுனே, ஒரு வேளை நீ ஏதாவது சொல்லுவியோன்னு நினைக்கிறதோ என்னமோ. நான் என்னம்மா சொல்ல போறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரிண்ணே, அப்போ இன்னும் ஒரு 20 நாள் வச்சிருந்துட்டு அனுப்பட்டுமா? என்னது 20 நாளா? விளங்கிடும். தாராளமா வச்சுக்கமா. இல்லனே, மைனி ஏதாவது சொல்ல போறாவ? அவெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா, நான் பாத்துக்கிறேன். அவ என்னத்த சொல்ல போறா? நான் வரலன்னு ரொம்ப ஜாலியா இருப்பா அவ. நான் தான் இங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். சரிம்மா, உடம்பு பாத்துக்கோ. சரிண்ணே, நான் போன வைக்கிறேன். சரிம்மா. ஏன்டி, நான் என்னைக்கு இதை சொன்னேன்? என்ன சின்னம்மா, இன்னும் 10 நாள் இருந்துட்டு வரேன் நான் என்னைக்கு சொன்னேன்? நீ தான் சொன்ன. நீ சொன்ன மாதிரி தான் எனக்கு கேட்டுச்சு. எங்க கேட்டுச்சு? கனவுல. ஏன்டி, கனவுல வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன். அட நீ வேற சின்னம்மா, அங்கேயே தானே கிடக்குறேன். கூட 2-3 நாள் எக்ஸ்ட்ரா இங்கே கிடக்க போறேன். இதனால உனக்கு என்ன வந்துச்சு? 2 வீட்லயும் வேலை ஒரே மாதிரி தான். இந்த ஒன்றை சொல்லியே வாயெல்லாம் அடிக்கிறாப்பா. என்ன சின்னம்மா, நான் சொன்னது சரிதானே? அப்ப இன்னும் 20 நாள் இங்க இருந்துட்டு போ, ஒன்னும் அவசரம் இல்லை, சரியா? சரிடி. ஆமா, மாடியில் துணியை காய போட சொன்னேன், போட்டியா? எங்கடி ஏறுறது? ஒரே நெட்டு குத்தாட்டம் படிக்கட்ட வச்சுக்கிட்டு என்னால ஏறவே முடியல. அப்ப இன்னும் நீ காய போடல? இருடி வாரேன். இதுவே மைனி சொன்னா இங்கிட்ட ஓடி போய் காய போட்டு வந்திருப்பேன். நான் சொன்னதுனால தானே நீ இப்படி இருக்க. சபா கடவுளே, தெரியாம ஒரு பொய்ய சொல்லிவிட்டு இவகிட்ட நான் படுற பாடு இருக்கே. அப்பா, நீ ஒழுங்கா மாடியில் போய் துணியை காய போட்டா மட்டும்தான் உனக்கு காலை சாப்பாடு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம், உனக்கு மட்டும்தான் இருக்கு. நீ மட்டும் பண்ணல, அந்த இட்லியெல்லாம் தூக்கி நாய்க்கு போட்டுருவேன். ஒழுங்கா 20 நாள் இங்கேயே கடை, சரியா?
அடியே என் போனுடி. எனக்கு தெரியாம இல்ல, போன் இருக்க கண்டு தானே எல்லாத்துக்கும் போன் அடிச்சு நான் வரேங்கிற. அதனால தான் போன் எடுத்துட்டு போறேன். போனும் போயிடுச்சா, அவ்வளோதான். இன்னமே சிக்கிட்டான் சேகர் மாதிரி அடிமை வாழ்க்கை தான் வாழணும். எல்லாம் என் நேரம். போர் அடிக்குது வீட்டுக்குள்ளாரே இருந்து. இதுக்கு முன்னாடியாவது ஏதாவது வேலை பார்த்துட்டு எங்கிட்ட ஓடிட்டு இருந்தோம். டைம் போறதே தெரியாம இருந்தது. இப்ப பார்த்தா ரூமுக்குள்ளார ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும். கடுப்பா வருது. இந்த மாமா வேற நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப என்னதான் பண்றது? தேனு, மாமா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல மாமா, முன்னாடி எனக்கு போர் அடிக்கும் தான். ஆனா அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளாரே இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்து பார்த்து பழகிருச்சு. இப்போ ரூமுக்குள்ளாரே இருக்கணும், எந்த வேலையும் பார்க்காம இருக்கணும்னா எனக்கு ஒரே கடுப்பாகுது மாமா. அதான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு புலம்பிட்டு இருக்கேன். அதான் நான் உன் கூட இருக்கேனே. எங்க மாமா நீங்க? ஆஃபீஸ் கால் வந்துடுது, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஃபோன் பேசியே போயிடுறீங்க. எவ்வளோ நேரம் தான் உட்காந்தே இருக்கிறது, படுத்துட்டே இருக்கிறது? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது மாமா. ஓ, என்ன ஓ? என் இடத்துல இருந்து பாருங்க, அப்பதான் என் அருமை உங்களுக்கு புரியும். புரியாமலாம் இல்லை தேனு, உனக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. போங்க மாமா, பேசாம நான் வீட்டு வேலையாவது பார்க்குறேன். இந்த இடத்த விட்டு எந்திரிச்ச. ஓ, என்ன பண்ணுவீங்க சார்? காலை உடைச்சிருவேன். அடியாத்தி, காலெல்லாம் உடைச்சிருவியலோ? பின்ன புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கறது இல்லையா? நீ இங்கே தான் இருக்கணும். ஆனா எனக்கு போர் அடிக்குதே சார், என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. பேசாம லேப்டாப்ல மூவி பார்ப்போமா? மூவியா? எனக்கு புது படமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். புது படம்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் எல்லாம் விட்டுருப்பாங்க. நான் அதில் சர்ச் பண்றேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே படம் பார்க்கலாம். சரிங்க மாமா. அம்மா தான் கால் பண்ணுது. என்ன இப்ப அடிக்கடியில கால் பண்ணுது, என்னன்னு தெரியலையே. கேப்போம். ஹலோமா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏமா என்ன ஆச்சு? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வரல. நான் மாமா கூட படம் பார்க்க போறேன், போகுதுமா? இல்ல நான் காலையில என்ன சாப்பிட்டேன், பாத்ரூம் போனேனா இல்லையா, அந்த டீட்டெயிலாம் வேணுமா? உன் பல்ல உடைக்க போறேன் பாருப்ப. ஏமா என்னாச்சு? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கேளுமா. நீ வீட்டுல வேலையெல்லாம் செய்யறது இல்லையா? அது கேட்ட கேள்விக்கு பதில். என்னம்மா கேட்ட? வீட்டுல வேலையெல்லாம் செய்யறது இல்லையான்னு கேட்டேன். செய்வேம்மா. எப்பலேருந்து செய்வ? இது என்னம்மா கேள்வி? டெய்லி தான் செய்வேன். என்கிட்ட பொய் சொல்லாதடி. உன்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னமா இருக்கு? நான் வீட்டுல வேலையெல்லாம் செய்வேமா, செஞ்சுட்டு வந்து உட்காந்து தான் படம் பாக்குறேன். ஏன் என்ன ஆச்சு? நீ ஒழுங்கா வீட்டுல வேலை செய்யறதா இருந்தா ஓ மாமியார் எதுக்குடி எனக்கு ஃபோன் பண்ணோம்? என்ன அத்தை உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? நீ அங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கன்னு என்கிட்ட சொன்னா. என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியலையே. யார் தேனு? பக்கத்துல யாருடி? மாப்பிள்ளையா? ஆமாம்மா. என்னடி நடந்துகிட்டு இருக்காங்க? இல்ல நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? எப்பவுமே தேவி இந்த மாதிரிலாம் பேச மாட்டா. இப்ப போன் அடிச்சு என்ன கேவலமா திரும்ப என்ன பேசுறா? என்ன வளர்த்து வச்சிருக்கியா அப்படி எப்படின்னு பேசுறா. இந்த பேச்செல்லாம் எங்களுக்கு தேவையாடி? வேலை தானே, எம்பிட்டு பெரிய வேலையா இருந்தாலும் நீ செஞ்சு முடிச்சிருவ. இப்பயே நீ செய்ய மாட்டேங்கிறியா? எதுக்கு தேவையில்லாத வேலைலாம்? அவ என்னத்தையோ பேசிட்டு போறா, அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு வேலையை பார்க்க வேண்டியதானே? நீ எதுக்கு ஒரு வேலையும் பார்க்காம ரூமுக்குள்ளாரே அடைஞ்சு கிடக்குறியா? சொல்லுடி சொல்லு, எனக்கு இப்ப பதில் தெரிஞ்சாகணும். அம்மா இப்ப ஒழுங்கு மரியாதையா சொல்ல போறியா இல்ல நேர்ல வரட்டுமா? இல்ல வேண்டாமா. என்னாச்சு தேனு? நீ போனை மாப்பிள்ளை கிட்ட கொடு. இல்லம்மா நானே பேசுறேன். நீ கொடு போனை ஃபர்ஸ்ட். மாப்பிள்ளை கிட்ட 2 வார்த்தை நான் பேசணும். இப்ப கொடுக்க போறியா இல்லையா? இதோ தரேம்மா. என்ன தேனு, அம்மா போன் வச்சுட்டாங்களா? இல்ல மாமா, லைன்ல தான் இருக்காங்க. உங்க கூட பேசணுமா? என் கூட பேசணுமா? ஆமா மாமா, உங்ககிட்ட கொடுக்க சொல்றாங்க. சரி கொடு, என்ன ஏதுன்னு கேட்போம். இந்தாங்க. அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. என்னத்த விஷயம்? மாப்பிள்ள நான் உங்ககிட்ட சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாங்க. சொல்லுங்க அத்தை. தேனி எதுக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறா? ஏன் அத்தை? உங்க அம்மா தேவி ஃபோன் அடிச்சு தேனு ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறா, என்னால முடியவே இல்லை, என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கியா அப்படி இப்படின்னு கத்துறா. சத்தியமா சொல்றேன், என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கவும் இல்லை, என் பிள்ளை அப்படி கிடையவும் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் என் பொண்ணை பத்தி. இப்ப அவள்கிட்ட கேட்டா அவளே தயங்கி தயங்கி தான் பேசுறா, எதையும் சொல்ல மாட்டா. வேற என்னதான் நடக்குது? பெத்த அம்மா கிட்ட கூட அவ சொல்ல மாட்டேங்கிறானா, அப்புறம் நான் என்னதான் நினைக்கிறது சொல்லுங்க. அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரியும் தேனை பத்தி. ஆமா மாப்பிள்ள, தேனை அப்படி வேலை செய்யாம இருக்க மாட்டா. இந்த மாதிரி தேவி வந்து போன் அடிச்சு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நேத்தெல்லாம் பேசணுமே, தேனு ஒன்னும் சொல்லலையே அப்படின்லாம் நினைச்சேன். அத்தை
தேனுக்கு இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் பிரச்சனைன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பேசுங்க. மற்றபடி எங்கள் அம்மா எது சொன்னாலும் நீங்கள் அதை காது கொடுத்து கூட வாங்காதீங்க. அது எப்படிப்பா? என்னதான் இருந்தாலும் அவ ஏன் வீட்டுக்காரோட தங்கச்சி. அப்படி இருக்கும்போது போன் எடுக்காம இருக்கக்கூடாதுல்ல. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு காலையில தான் தேவி போன் அடிச்சு தேனை ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறா, என்னால முடியல அப்படி இப்படின்னு பேசுறா. அவ பேசுறதுல நியாயம் இருக்குல்ல தம்பி. முடியாத பட்சத்துல தானே அவளும் கேட்கறா. இந்த தேனை என்ன கொழுப்பு, வேலை செய்யறதுல என்ன வலிக்குது அவளுக்கு? அத்தை, நான் தான் அவளை வேலை செய்ய வேணான்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஆமா, இதையும் சொன்னா நீங்க அவளுக்கு முழு சப்போர்ட் பண்றீங்களா? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா குடும்பம் ரெண்டாயிடுமா? நீ தேனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சா. நான் உங்க அம்மா சொன்னதை உங்ககிட்ட தெரியப்படுத்தணுன்றதுக்காக சொல்லல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேனி எங்ககிட்ட ஷேர் பண்ணவே மாட்டா. சரி உங்ககிட்ட கேட்போமே அப்படின்ட்டு தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். இப்பவும் பாருங்க, நான் அத்தனை வாட்டி கேட்கிறேன், அவ வாயவே திறக்க மாட்டேங்கிறா. இப்படி இருந்தா நாங்க என்னங்க பண்றது? ஏதா இருந்தாலும் பெத்தவங்க கிட்ட சொன்னாதான் நாங்களும் ஏதாவது பண்ண முடியும். அவளுக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா? எதுவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுமா சொல்லுங்க, நாங்க கூட்டிட்டு போறோம். பெத்தவ நான் குத்துக்கல்லாட்ட இருக்கேன். என்கிட்ட எதா இருந்தாலும் நீங்க தைரியமா சொல்லலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன் மாப்ள. அத்தை, அதெல்லாம் எதுவும் இல்லை அத்தை. ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். டாக்டர் ரொம்ப வேலை பார்க்க வேணாம், வேலை பார்க்கறதுனால கூட கரு தங்காதுன்னு சொன்னாங்க. என்னது, ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஆமாத்த, நாங்கள் போனது யாருக்கும் தெரியாது. அம்மாவுக்கு நல்லா தெரியும். அப்புறமே ஏன் தேவி அந்த மாதிரி பேசினா? அது என்னன்னு தெரியலத்த. ஆனால் இதுதான் ரீசன். ஹாஸ்பிட்டல் போனதுனால டாக்டர் ஹெவியாக ஒர்க் பார்க்க வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருங்கன்னு சொன்னதுனால தான் அவளை ரெஸ்ட்டில் இருக்க விட்டேன். இத்தனைக்கும் 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளார எங்கள் அம்மா உங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்குன்னா என்னத்தை நான் நினைக்கிறது? ஹாஸ்பிட்டல் போறது நல்ல விஷயம்தான். ஏன் தேவி அப்படி சொன்னான்னு தெரியல. ஒருவேளை டாக்டர் சொன்னது அவளுக்கு தெரியாதோ என்னமோ. அதெல்லாம் இல்லத்த, எல்லா விஷயத்தையும் அம்மாட்ட சொல்லிட்டு தான் பண்றோம். அம்மாவால வேலை பார்க்க முடியலன்னா ஆள் கூட வைக்கிறேன்னு சொன்னேன். வந்த 2 வேலையாலேயே துரத்தி விட்டுட்டாங்க. என்ன பண்ணாலும் இதே தான் பண்றாங்க. கொஞ்சம் எனக்காக அவங்கள்ட்ட எதுவுமே பேசாம இருக்கிறது தான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது. சீக்கிரமாவே நல்ல நியூஸோட தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அத்தை. நடுப்புற இந்த மாதிரி சண்டையெல்லாம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. மாப்பிள்ள, நீங்க எதுவும் எடுத்துக்காதீங்க. தேவி இந்த மாதிரி பேசவும் தான் எனக்கு ரொம்ப படக்குன்னு ஆயிடுச்சு. அதனாலதான். புரியுது அத்தை. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கும் தேனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நல்லபடியா இருக்கோம். அம்மா பேசின எதையும் காதில் வாங்கிக்காதீங்க அத்தை. சரிங்க மாப்பிள்ள, ஏன்னா பத்திரமா பார்த்துக்கோங்க. சீக்கிரமா நல்ல செய்தி சொல்லுங்க. சரிங்க அத்தை, போன வச்சிடறேன். சரிங்க மாப்பிள்ள. ச்சே, ஏன் தான் அந்த அம்மா இப்படி நினைக்கிதோ தெரில. நான் தான் அப்பவே சொன்னேன்ல மாமா, நான் வேலை பார்க்குறேன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் தான் என்னைய விட மாட்டீங்க. பாத்தியலா, இப்போ உங்கள் அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ என்னதான் மாமா பண்ணுறது? அதான் சொல்கிறேனே, எங்கள் அம்மாவுக்கு புத்தி எதுவுமே கிடையாதுன்னு. நம்ம வீட்டில் பிரச்சனைனா நம்ம கூடயே பேசி தீர்த்துக்கணும். தேவையில்லாமல் எதுக்கு அத்தைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி அசிங்கப்படுத்தணும்? மாமா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாமா. ச்சே, அம்மாவா இப்படின்ற அளவுக்கு பண்ணுது அம்மா. என்னால் சத்தியமாக முடியல தேனு. நீ எல்லாம் எப்படி தான் ஃபுல் டே எங்கள் அம்மா கூட இருக்கியோ என்னமோ தெரியல. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மாமா. நீங்கள் எதை நினச்சும் ஒரே பண்ணிக்காதீங்க. அத்தையோட குணம் தான் உங்களுக்கு தெரியும்ல. ப்ளீஸ் மாமா, கோவப்படாதீங்க. கோவப்படாமல் எப்படி இருக்கிறது தேனு? அப்புறம் குழந்தைலன்னு நம்ம உயிரை தானே வாங்குறாங்க. ச்சே, எங்கள் அம்மாவை என்னாலே புரிஞ்சுக்கவே முடியல. என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நானாக தான் இருப்பேன். சரி விடுங்க மாமா, கோவப்படாதீங்க. என்னமோ போத்தேனு, கண்டிப்பாக அம்மா கிட்ட இதனை பற்றி நான் கேட்காம விட மாட்டேன். சரிங்க மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க.